Hello friends, welcome to Mithuntips. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சூப்பரான தயிர் சேமியா ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தயிர் சேமியா செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் நம்ம சேமியாவை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு 2 லிட்டர் தண்ணியில் சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன், அதாவது 180 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ இதை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேமியாவை இதில் சேர்த்திடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோஸ்டட் சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டுமே நம்ம குக் பண்ணால் போதும். அதிகமாக வேக வைக்க வேண்டியது கிடையாது. ஏற்கனவே நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்திருக்கிறதுனால 2 நிமிஷம் மட்டும் இதில் குக் ஆனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ மீன் டைம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுது. பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 லிட்டர் தயிர், ஒரு பெரிய மாதுளம்பழம், 2 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி, இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கடிபடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா சேமியா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ரன்னிங் கோல்டு வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. அல்லது ஒரு நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இதை உள்ளே போட்டு நல்லா அலசி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேமியா செய்யும்போது உங்களுக்கு குழஞ்சி போகாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பும் திராட்சையும் எவ்வளவு போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம 1/2 லிட்டர் கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் புளிச்ச தயிர் சேர்த்திடாதீங்க, இந்த ரெசிபியே பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஸோ புளிக்காத தயிர் 1/2 லிட்டர் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு. இது கூட 1 டம்ளர் அளவுக்கு 100 மில்லி அளவுக்கு நம்ம பால் சேர்த்திக்க போகிறோம். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பார்க்குறதுக்கே க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி தயிர் சேமியாவில் நிறைய ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தயிர்லாம் நல்லா புளிக்காத தயிர்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது கூட நம்ம பாலும் சேர்த்திக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா அடித்து எடுத்துடலாம். அடுத்தது தாளிப்புக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அடுத்தது கடலைப்பருப்பு அதுவும் 1 டீஸ்பூன், இது 3ம் சேர்த்துட்டு நல்லா பொரியறதுக்கு விட்டுறலாம். இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கி இருக்கிற இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு பெரிய பீசஸாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. நல்லா ஃபைன் சாப் பண்ணி இந்த மாதிரி வறுக்கும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவரும் நல்ல தயிர்க்குள்ளே இறங்கிடும். அடுத்தது பொடியை நறுக்குன பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா திராட்சை உலர் திராட்சை நம்ம சேர்த்திருக்கோம். அது கூட முந்திரி பருப்பு. நீங்கள் இந்த திராட்சைக்கு பதிலாக நம்ம பிளாக் கிரேப்ஸ் கூட சேர்த்திக்கலாம். அது இன்னுமே அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா தாளிச்சாச்சு. அதை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரில் சேர்த்திடலாம். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இன்கேஸ் பத்தலை அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடலாம்.
கொஞ்சம் வந்து தயிரில் உப்பு உரப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சேமியா வந்துட்டு ஆட் பண்ணும்போது சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்ச சேமியாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சேமியா பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக வேக வச்சு அதை நல்லா கோல்டு வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வடித்து வச்சாதான் இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இல்லைன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். ஒரு வேளை குழஞ்சிடுமோ அப்படின்னு பயமாக இருந்தால் நீங்கள் வேக வைக்கும்போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதே ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேமியா சேர்த்து வேக வைக்கும்போது உங்களுக்கு வந்து சேமியா வந்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. பட் நான் இன்றைக்கி வந்துட்டு எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்திக்கல, ஆனால் வந்துட்டு நல்லா பளபளன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம தொளிச்சு வச்சுருக்கிற மாதுளம்பழத்தையும் சேர்த்திடலாம். நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நல்லா பொடியை கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோமோ கிட்ஸ்க்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடும்போதே பார்த்திங்கன்னா அதோடய வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மல்லி இலையோட அந்த பச்சை வாசனை, அதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருக்க அந்த இஞ்சியோட ஃப்ளேவர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.